என்ன பார்க்க போல நம்ம தண்ணி மொத்தம் வீடியோ போடுறது நம்ம அதான் நீ வீடியோ போட்டுருக்கோம். இப்போ இதான் இதான் சொன்னேன் ஃப்ளவராக நல்லா இருக்கலாம். ஐயோ இந்த ஃபஸ்ட்டு கோல்டு தீக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ தண்ணி மொத்தம் போடுறேன். இது கோல்டு 25 வாங்கலாம். அடுத்த ஃப்ளவராக ஒரு ஜோடி 30 ரூபா. இன்னும் வளர்த்துட்டா தனியாக போடணும். கண்ணாமையே இருக்குது. அதுக்குள்ளே விட்டுருவோம். அதுலங்க அடுத்த ஃப்ளவரான் மாற்றிட்டா ஃபைட்டு. அதாவது நம்ம ஃபைட்டு ப்ரீடிங் விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஆனால் என்ன பண்ண அவ்வளோதான். ஃபீமேலே இறந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் என்ன பண்ண சத்துல ஜீப்ரா அது பேர் மறந்துங்க. அப்படி சொன்னீங்க ஜீப்ரா அதில் ஏஞ்சல் தான் வேறு வச்சுருக்கா. ஏஞ்சல் எப்படி அவ்வளோ ஈஸி தான். ஒரு சப்பை மாதிரி இருப்பான். ஆனால் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிடுவோம். கொண்டு வா சரி கல் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மீன் எடுக்கணும். கல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தெரியக்கூடாது. கல் தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. ஏன் வர மாட்டேங்குது, வலுவுது அவ்வளோமா இடம். சரி கல் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அங்குடி தண்ணி அப்படியே அங்குடி ஊற்றிடும். அதையும் எடுக்கணுமா? ஊற்றிடும் அப்படி. அது இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிடுவோம். இது கழுவுமா கொஞ்சம் கீழே பாசி ஊற்றிடு. வாங்க தூர ஊற்றிட்டு எடுத்து தண்ணி சேர்த்துருவோம். அப்படியே அடுத்து நம்ம கல் லேசாக ஒரு மண்பானை எடுத்து கழுவி வச்சுக்கிட்டோம். இப்போ நினச்சிக்கோங்க இப்போ ஏன்னா கோல்டு விஷ் கல் தண்ணிக்கு வச்சுக்கிட்ட செடியை வர வச்சிடும். இதான் எங்கள் செடி. சரி அடுத்து தண்ணி ஊற்றிடுவோம். அது அப்படியே அப்படியே ஊற்றிடும். மெடிசனுங்க கொஞ்சம் மெடிசன் ஊற்றிக்கிடுவோம். நாலு சொத்து போதும். அடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டுவோம். அதுக்கடுத்து அங்கே அந்த சிட்டை பார்ப்போம். அங்கே வரணுமோ? இங்கே வா. அதில் கொஞ்சம் டெம்பரேச்சர் எடுத்துட்டு இன்னும் லேசாக தண்ணி ஊற்றிட்டு கழிக்கிறோம். கீரை ஊற்று. சீக்கிரம் மாற்ற ஊற்றியாச்சு. அடுத்த இதுக்குள்ளே மீனை கம்மிமா. இந்த மீன் நம்ம காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் காமிக்கல. சரி மீன் அதுக்கு அவ்வளோத்தையும் பிடிப்போம். இந்த கப்பி மாடி இது தனியாக இருக்க கப்பி மாடி தான் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். கப்பி மாடி அவ்வளோமா எல்லாம் செஞ்சிடாம அவங்க குத்துத்தா கையில் இருந்து போட்டுறேன். கொஞ்சம் விட்டாச்சு. அதுக்கத்தில் வர மாட்டிக்க அவ்வளோமா. சத்துக்க ரேர் கப்பி விட்டா சத்து குட்டி தம்பிக்கு தான் பெரிய கஷ்டம். குட்டி கையில் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ இன்னொரு சாக்லேட் பண்ணி நினைக்கிறேன். அதுவும் விட்டாச்சு. இன்னும் 2 மீன் கிடக்கு. அதையும் பிடிச்சி விட்டுருவோம். குட்டி சார் தான் பெரிய கஷ்டமே. அதுக்குன்னா அங்கே தண்ணி அங்கே டெம்பரேச்சர் வச்சுருந்தோம்ல அங்கே அதுக்குள்ளே விட்டுருவோம். இப்போ உள்ளே விட்டுருவோம்.
இப்போ நம்ம இதை தூக்குவோம். கை கை மறைச்சு கட் பண்ணிடுவோமா?